ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 14ஆம் நாள் 26/2/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகள் நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குரு வாரம் என்கின்ற வியாழக்கிழமை நாம் ஆசாரசீரராக ஆலய வழிபாடுகளை செய்து ஆலயங்களுக்கு நமக்கு செல்ல முடியவில்லை அல்லது அருகிலே ஆலயம் இல்லை என்றால் வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சத்தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு விளக்குகள் தீபங்களை எல்லாம் ஏற்றி வைத்து மலர் பறித்து பிரார்த்தனை செய்தால் எல்லா சிறப்புகளும் கிடைக்கும். அந்த வீட்டிலே லக்ஷ்மி கடாட்டம் நிறையக்கூடியது. அந்த வகையில் இப்பொழுது இந்த மாசி மகம் என்கின்றதாகிய அம்பிகைக்குரியதாகிய மாசி மக மகோற்சவங்கள் பல்வேறு ஆலயங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வருகின்ற 2ஆம் திகதி பௌர்ணமி அன்று இந்த மாசி மகம் அன்றைய தினத்திலே சிவன் ஆலயங்களிலே இந்த வருடத்திலே 6 முறை மட்டும் நடைபெறுகின்ற அபிஷேகம் நடராஜ பெருமானுக்கு. அந்த மாசி மகத்திலும் நடராஜ பெருமானுக்கு இந்த நடேசர் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற திருவள்ளுவர் கூட்டியிருக்கிறது. அவ்வாறு சிவன் ஆலயங்கள் நடைபெறுகின்ற நடேசர் அபிஷேகத்திலும் கலந்து கொள்வதோடு பௌர்ணமி நாளிலே அம்பாளையும் பிரார்த்தனை செய்கின்ற வகையிலே எதிர்வருகின்ற 2ஆம் திகதி 3ஆம் மாதம் 2026 அந்த வகையிலே இப்பொழுது மாத்தளை முத்துமாரி அம்பாளுடைய உற்சவம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. கடந்த 8ஆம் திகதி கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகி இந்த உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறு அந்த உற்சவ காலங்களிலே நாம் ஆலய வழிபாடுகளுக்கு சென்று ஆலயத்திலே பிரார்த்தனைகள் செய்வது மட்டுமல்ல, தொண்டுகள் செய்ய வேண்டும். ஆலயத்தை கூட்டுவது, பெருக்குவது, தண்ணீர் தெளித்து கோலம் போடுவது, மாவிலை தோரணம் கட்டுவது, தீவட்டி பிடிப்பது, குடை பிடிப்பது, சங்கு ஊதுவது, சுவாமியை தோளிலே காவுவது, இந்த சரீர தொண்டுகள், அங்குள்ள விளக்குகள், ஏனைய செம்புகுடம் போன்ற பாத்திரங்களை விளக்கி வைப்பது, துப்புரவு செய்வது, இவை எல்லாமே ஒரு சிறப்பை தரக்கூடிய வகையிலும் நாம் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. ஒரு நோயாளியை பார்க்க செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. பெரியவர்களை காண செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. நமக்கு வித்தைகளை கேட்டுக் கொடுத்த ஆசிரியரை சந்திக்க செல்லுகின்ற பொழுதும் வெறுங்கையோடு போகக்கூடாது. குழந்தைகள் இருக்கிற வீட்டுக்கும் வெறுங்கையோடு போகக்கூடாது. ஏதாவது நாம் கொண்டு செல்ல வேண்டும், பழங்களையாவது கொண்டு செல்ல வேண்டும். அந்த வகையில் இறை வழிபாட்டுக்கு வருகின்ற பொழுது நமக்கு எதுவுமே கிடைக்காவிட்டாலும் வீட்டிலே வாசலிலே முற்றத்திலே மலர்ந்திருக்கின்ற மலர்கள், அந்த பூக்களை எடுத்து சென்று துப்புரவாக மஞ்சள் நீரையை கழுவி கொண்டு போய் கொடுத்தாலே, அர்ச்சனைக்கு கொடுத்தாலே எல்லா சிறப்புகளும் கொடுக்கும். இறைவனுடைய அருளெல்லாம் பூரணமாக கிடைக்கின்ற வகையிலே இந்த தினமும் இந்த பூக்கள் பறித்து ஆலயங்களுக்கு கொடுக்கின்ற பொழுது எல்லா செல்வங்களும் எல்லா சிறப்புகளும் கிடைக்குமாம். தமிழ் மூதாட்டி ஔவை அழகாக சொன்னாள், வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமனரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது. யாருக்கு? பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. யாரெல்லாம் தினமும் மலர்களை பறித்து அந்த தும்பிக்கையானுடைய பாதங்களிலே சமர்ப்பிக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்கு உண்டாம், நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்கு உண்டாம், மேனி நுடங்காது, உடம்பிலே நோய் நொடிகள் வராது என்ற நல்ல சிந்தனையோடு நாமும் இறை பிரார்த்தனை ஈடுபட்டு
இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.